ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வாங்க கேரட் கேக்கு சூப்பராக செய்யலாம் வாங்க. நான் கொஞ்சமாக பம்ப்கின் அதாவது பூசணிக்காய் எடுத்துருக்கேங்க. ஒரு 2 கப்பு கேரட் எடுத்துருக்கேன். ஒரு 2 பழம் எடுத்துருக்கேங்க. இது கூட ஒரு கிளாஸு பால் எடுத்துருக்கேன். இது அளவு இல்லைங்க, நமக்கு தேவைக்கிற அளவு செஞ்சுக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இது மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி கொண்டு வந்தாண்டாங்க. இது கூட அதாவது ஆட்டைப்பொடி அதாவது கோதுமை பொடி கொஞ்சம் எடுத்துக்காங்க. ஒரு கப்பு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இது ஸ்வீட்டுக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த நேரத்தை எடுத்துக்காங்க. இதோட கட்டி வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்திக்காங்க. இதுக்கு நான் இதை மாற்றி வச்சுட்டு அடுத்து என்ன செய்யலைன்னா வெல்லம் பாகு காய்ச்சிக்கலாங்க லைட்டாக. இது கூட நானும் ஒரு மூடி தேங்காய் திருக்கி வச்சுட்டுக்கிறேங்க. அதுவும் இதை சேர்த்து இந்த நேரத்துக்கு நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இன்னும் இதே மாற்றி வச்சுட்டு என்ன செய்யலாம்னா ஒரு பிளேட் எடுத்துருக்கேங்க. அந்த பிளேட்டில் வாழை இலை லைட்டாக கட் பண்ணி கொஞ்சம் நெய் தடவிட்டு அதுக்கு மேலே எடுத்து வச்சு கேரட்டு மிக்ஸிங்கு, அதுக்கு மேலே நம்ம தேங்காய் எடுத்து வச்சுட்டு தேங்காய் மிக்ஸிங் எடுத்து வச்சுட்டுங்க. அதுக்கு மேலே நம்ம கேரட்டு பகுதி வச்சுருக்கோம், அதையும் மேலே ஃபில் பண்ணிட்டாங்க. ஃபில் பண்ணிட்டு இது மேலே ஒரு வாழை இலை எடுத்து அப்படியே மூடிக்கலாங்க. நான் ஏற்கனவே ஒரு இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. அது நான்ஸ்டிக் தான் உள்ளே வைக்க முடியாத கம்பி இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை வச்சு தாங்க வைக்க போகிறேன். இதில் எடுத்து அப்படியே அந்த பிளேட்டை உள்ளே வச்சுட்டு மேலே ஒரு தட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு அரை மணி நேரம் ஆகட்டுங்க. ஒரு அரை மணி நேரம் வந்த உடனே நம்ம எடுத்து பார்க்கலாங்க. நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. இனி எடுத்து சூடான பின்னாடி கட் பண்ணால் சூப்பரான கேரட் கேக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாயில் வச்சு கரையிற மாதிரி அவ்வளோ ஸ்மூத்தியாக இருக்கும். இது வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.